வெல்கம் பேக் டு ஜிம் போதை. நான் உங்கள் விக்கி. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கோல்டு ஷவருக்கும் ஹாட் ஷவருக்கும் இருக்கிற வித்தியாசம் தான். கண்டிப்பா இந்த டிஃபரன்ஸ் உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிக்கா இருக்கும். நீங்க எதுல ஷவர் பண்ணுவீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போயிடலாம். சுடு தண்ணியில குளிக்கிறதுனால ஒரு 4 பெனிஃபிட்ஸ். உங்களோட மசில ரிலாக்ஸேஷன் பண்ணும், நம்ம தூக்கத்தை இன்க்ரீஸ் பண்ணும், நம்ம ஸ்கின்னை நல்லா க்ளோ பண்ணும், அதை விட முக்கியமா நம்மளோட ஸ்ட்ரெஸ் லெவலை கம்மி பண்ணலாம். நேர் ஆப்போசிட்டுங்க. கோல்டு ஷவருக்குள்ள போனோம் அப்படின்னா அதுல ஒரு 4 பெனிஃபிட்ஸ். கோல்டு ஷவர்ல குளிக்கிறதுனால, அதாவது ஐஸ் வாட்டர்னு சொல்லலாம், இல்ல நார்மல் வாட்டர்னு சொல்லலாம், அதுல குளிக்கிறதுனால நமக்கு கிடைக்க போற ஒரு நம்மளோட இம்யூனிட்டி லெவலை இன்க்ரீஸ் பண்ணும், எனர்ஜி லெவலை வேற லெவல ஸ்டெமினாவோட வச்சுக்கணும். அதை விட முக்கியமா டெஸ்டோஸ்டெரான் லெவலை இன்க்ரீஸ் பண்ணும். டெஸ்டோஸ்டெரான் லெவலை நல்லா கிராஜுவலாவே இன்க்ரீஸ் பண்ணும் நீங்க கூல் வாட்டர்ல குளிக்கிறதுனால. அதை விட முக்கியமா மசில் ரிக்வயரி ரொம்ப ஃபாஸ்டா இருக்குங்க கூல் வாட்டர்ல குளிக்கிறதுனால. சில் வாட்டர்ல குளிக்கிறதுனால நம்மளோட மசில் ரிக்வயரி ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு நீங்க நினைச்சீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. நீங்க எந்த வாட்டர்ல குளிப்பீங்கன்றத மென்ஷன் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. பாய். நான் உங்கள் விக்கி.